தூக்கம் எங்கிருந்தா வருது, மனித உடல்ல எப்படி ஆரம்பிக்குது, அதுக்கு ஏதாச்சும் பெட்ரோல் ஊத்துற மாதிரி ஊத்தி அந்த தூக்கத்தை வர வைக்க முடியுமா, இல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்டு தூக்கத்தை வர வைக்க முடியுமா, இந்த மாதிரி பல கேள்விகள். ஆனா இதுக்கும் கோமாக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கோமாங்கிறது என்ன தெரியுமா, ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்பு, இன்னொரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்பு அப்படின்னு சிக்னலை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி 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 தூக்கத்தை வர வைக்கும். இப்ப பொதுவா நரம்பு மண்டலம் இருக்கு பாருங்க. இந்த நரம்பு மண்டலத்துல சில நரம்புகளை தூண்டுன்னு வச்சுக்கங்க, சில கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அப்படி அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆச்சுன்னா, இப்ப நார்மலா டே டைம்ல ரொம்ப நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பிரெயின் ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஆக்டிவா இருக்கிற பிரெயின் வேலை செஞ்சு 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 பெட்டிக்கான பிறகு என்ன பண்ணுது சார், மனுஷனுக்கு தூக்கம் தான் சார் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் லைஃபே வேஸ்ட். அவன் எவ்வளோ செல்வந்தரா இருக்கலாம், பணம் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம், பேர குழந்தைங்க எல்லாமே இருக்கலாம். ஆனால் தூக்கம் மட்டும் வரலன்னு வச்சுக்கங்க, அவன் படுற கஷ்டம் பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மரண வேதனையாக இருக்கும். அப்போ இந்த தூக்கம் எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? அந்த தூக்கத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அந்த தூக்கம் எங்கிருந்தா வருது, மனித உடலில் எப்படி ஆரம்பிக்குது, அதுக்கு ஏதாச்சும் பெட்ரோல் ஊத்துற மாதிரி ஊற்றி அந்த தூக்கத்தை வர வைக்க முடியுமா, இல்லை சாப்பாடு நல்லா சாப்பிட்டு தூக்கத்தை வர வைக்க முடியுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்குது. நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த வீடியோவில் அந்த தூக்கம் எங்கிருந்து வருது, எப்படி வருது, அதனுடைய அடிப்படையான கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். தூக்கம் அப்படிங்கிறது அதனுடைய டெஃபினிஷன் என்ன, ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ் அரோஸ்டு பை தி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. அதில் தமிழ் அப்படியே கொண்டு வந்தோம்னா, ஒரு சுய நினைவற்ற நிலைமையில் இருப்பான். சுயநினைவே இல்லாமல் சொரணையே இல்லாமல் இருப்பான், அப்படியே படுத்து கிடப்பான். யாராவது தட்டுனா எழுப்புனா இல்லை அவனை தூண்டணும்னா டக்குன்னு அவன் எந்திரிச்சிருக்கான். இதுதாங்க தூக்கம். ஆனால் இதுக்கும் கோமாக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கோமாங்கிறது என்ன தெரியுமா, இந்த சுயநினைவு இல்லாமல் படுத்திருப்பாங்க, ஆஸ்பத்திரியில் கோமாவில் படுத்திருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த கோமாவும் ஸ்டேட் ஆஃப் அன்கான்சியஸ் தான், சுயநினைவற்ற நிலைமை தான். ஆனால் அந்த கோமாவில் என்ன தெரியுங்களா, எழுப்புனாவோ இல்லை அவன் பேர் சொல்லி கூப்பிட்டாவோ இல்லை கில்லுனாவோ இல்லை அவனை அடித்தாலோ எந்திரிக்கவே மாட்டான். ஆனால் அவன் படுத்த படுக்கையாவே கிடப்பான். இதுதாங்க வித்தியாசம். அப்போ தூக்கம் என்கிறது ஒரு சுயநினைவற்ற நிலைமை அப்படிங்கிறதா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தூக்கம் எங்கே தான் வருது, எந்த இடத்துல வருது? இப்போ மனிதனுடைய லைஃப்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, இருதயம் இருக்குது, இருதயத்திலிருந்து பம்ப் பண்ணி ரத்தத்தை உடம்பு ஃபுல்லா அனுப்புது. அதே மாதிரி குடல்லாம் இருக்குது, அது சாப்பிட்ற சாப்பாட்டை செரிமானம் பண்ணுது. சிறுநீரகம் இருக்கு, அது சிறுநீரக வேலை செஞ்சு யூரினா வெளியே தள்ளுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. இந்த தூக்கம் எங்கிருந்தா வருது தெரியுங்களா? அடிப்படையிலேயே நரம்பு மண்டலம்ங்க. அது என்ன நரம்பு மண்டலம், எந்த நரம்பு மண்டலத்திலிருந்து வருது அப்படின்னா, மூளை தாங்க. மூளையிலிருந்து தான் தூக்கமே ஆரம்பிக்குது. அங்கதான் அதனுடைய பிறப்பிடமே. அப்போ அந்த மூளையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்ன, மூளைக்குள்ள என்ன இருக்குது, எந்த இடத்துல தூக்கம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மூளையை 3 பிரிவா பிரிக்கலாம். முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. அது ஆங்கிலத்துல ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த 3 பகுதியில எந்த இடத்துல இருக்கிற தூக்கம் வருது, இந்த நடுமூளை என்று சொல்லக்கூடிய மிட் பிரெயின்ல. அந்த மிட் பிரெயின்ல இருக்கக்கூடிய சில உறுப்புகள், அது என்ன உறுப்பு தெரியுமா, பிரெயின் ஸ்டெம் என்று சொல்லக்கூடிய பான்ஸ் மெடுலா, இந்த உறுப்புல இருந்தும் அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன உறுப்பு இருக்குது, அதுக்கு பேரு தலாமஸ் அப்படிங்கிற உறுப்பு. அதுக்கு கீழே ஒரு உறுப்பு இருக்கு, அது ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற உறுப்பு. அப்புறம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய செரிபரல் கார்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய உறுப்பு. இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு கை கோத்து சிக்னலை ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்பு, இன்னொரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்பு அப்படின்னு சிக்னலை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி 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 தூக்கத்தை வர வைக்குது. அப்போ குறிப்பாக ஒரு 5-6 பகுதியிலிருந்து தூக்கம் வெளிவருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒவ்வொரு பகுதியும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த நடுமூளைன்னு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மிட் பிரெயினில் பிரெயின் ஸ்டெம், பான்ஸ், மெடுலா, இந்த இதை எடுத்துக்கணும். இதுல இருந்து என்ன பண்ணுது, சிக்னல் அனுப்புது. சிக்னல் எங்க அனுப்புது அப்படின்னா, ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறதுக்கு அனுப்புது. அப்புறம் அங்கிருந்து தலாமஸ் அப்படிக்கு சிக்னல் போகுது. தலாமஸ்ல இருந்து டாப்பான ஏரியா செரிபரல் கார்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய முன்மூளை, அதுக்கு அனுப்புது.
அங்க என்ன ஆகுது, இந்த சிக்னல்ஸ் எல்லாம் ரிலே ஆகுது. ரிலே ஆகி கமாண்ட் கொடுத்த உடனே தூக்கம் வருது. இது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தூக்கத்துக்கு எப்படி கமாண்ட் கொடுக்குதோ அதே மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, கண்ணு கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருப்போம், அதுக்கும் இங்கிருந்து தான் கமாண்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்ப தூக்கத்துக்கும் கமாண்ட் வந்தா தான் தூங்க முடியும். முழிப்பா இருக்கணும், விழிச்சிருக்கணும் அப்படின்னு இருந்தா கூட அதுக்கும் கமாண்ட் வரணும், அப்பதான் விழிப்பா இருக்கணும். சரிங்க, இது எப்படி நடக்குதுங்க? இந்த எங்கிருந்த சிக்னல் எப்படி போகுது, அந்த சிக்னல் எப்படி போச்சுன்னா என்ன கெமிக்கல் ஏதாவது வருதா, என்ன எப்படி அது தூக்கம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு பேர் தான் ஒரு பேத்தோபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பிசியாலஜினா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்ப பொதுவா நரம்பு மண்டலம் இருக்கு பாருங்க, இந்த நரம்பு மண்டலத்துல சில நரம்புகளை தூண்டணும் வச்சுக்கோங்க, சில கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அப்படி அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆச்சுன்னா மனுஷன் தூங்காம விழிச்சுக்கிட்டே இருப்பான். இதுக்கு பேர் எக்ஸைட்டேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில நரம்புகள் அப்படி தூண்டணும்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணும், சில கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆச்சுன்னா தூக்கத்தை வர வைக்கும். இதுதான் முக்கியம். இது ஒரு முரண்பாடு. ஒன்ன தூண்டுனா முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒன்ன தூண்டுனா தூங்கிடுவாங்க. இதுதான் முரண்பாடு. எதிரும் புதிருமா இருக்குது பாத்தீங்களா, இது அப்படித்தான் இருக்குது. அப்ப எப்படின்னா, நான் முன்னமே சொன்ன பாருங்க, நடுமூலையில் இருக்கக்கூடிய பான்ஸ், அப்புறம் இந்த மிட் பிரெயின், அப்புறம் ஹைப்போதாலமஸ், தலாமஸ், அப்புறம் இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ், இதில் இருந்தா சிக்னல் அப்படியே போயிட்டே மேலே போகுது, கீழே இருந்து அப்படியே மேலே போகுது. இப்போ பொதுவா 2 விதமான கெமிக்கல்ஸ் இருக்கு. சில நரம்புகள் தூண்டக்கூடிய நரம்புகள், அது மாதிரி எக்ஸைட்டேட்டரி, அந்த நரம்புகள் இருந்து வரக்கூடிய ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், அது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நார் எபினெஃப்ரின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், அப்புறம் செரட்டோனின் அப்படிங்கிற கெமிக்கல். இந்த 3 கெமிக்கல் வந்துச்சு அப்படின்னா மனிதன் முழிச்சுக்கிட்டே இருப்பான், தூக்கமே வராது. காபா அப்படிங்கிற கெமிக்கல், அசிட்டைல் கோலின் அப்படிங்கிற கெமிக்கல், இந்த 2 கெமிக்கலும் நரம்பு மண்டலத்திலிருந்து வெளியே வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும். இதுதான் முக்கியம். இது எப்படி தெரியுங்களா, இந்த தூக்கம் வர்றது முழிக்கிறது அப்படிங்கிறது ரெண்டும் ஒரு சைக்கிள் மாதிரி. இந்த தராசு பாத்தீங்கன்னா, வெயிட் ஓவரா வச்சா வெயிட் போட்ட இடத்து தராசு கீழே வருதா, பொருள் இருக்கக்கூடியது மேலே போயிருதா, இந்த மாதிரி தராசு மாதிரி அப்படி பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும் தூங்குறதும் முழிச்சுக்கிறதும். இப்போ நார்மலா டே டைம்ல ரொம்ப நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், பிரெயின் ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஆக்டிவா இருக்கிற பிரெயின் வேலை செஞ்சு 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 ஃபெட்டிக் ஆன பிறகு என்ன பண்ணுது, அது சிக்னல் தூண்டுது. எதுக்கு? இந்த ஸ்லீப் சென்டர்னு சொன்ன பாருங்க, தூங்கக்கூடிய நரம்புகள், எழுப்பக்கூடிய நரம்புகளை அதை போய் தூண்டுது. எப்பா நான் ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டேன், நான் அதனால தூண்டுறேன் அப்படின்னு அதை தூண்டுது. தூண்ட பிறகு என்னது, அது கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது. தூங்கக்கூடிய கெமிக்கல் ரிலீஸ் ஆகி அதிகமாகி வந்த பிறகு நரம்பு மண்டலத்துல அந்த தூக்கத்துக்கு அந்த அப்படியே உள்ள கொண்டு போயிருது. தூங்கி முடிச்ச பிறகு என்னாகும், பிரெயினே என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், போதும் நிறைய நேரம் தூங்கிட்ட போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சிக்னல் அனுப்புது. யாருக்கு? முழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நரம்பு மண்டலம் இருக்குது பாருங்க, அதுக்கு சிக்னல் அனுப்புது. அந்த சிக்னல் தூண்டுன உடனே முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கெமிக்கலை வெளியே தள்ளுது. அந்த கெமிக்கல் வந்த பிறகு தூக்கம் போய் விழிச்சுக்கிறாங்க, முழிப்பு வந்துடுது. இந்த பேலன்ஸ் தாங்க நம்ம பிரெயின்ல நடந்துட்டு இருக்குது. இப்ப நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, எந்தெந்த வேலைகள்லாம் செஞ்சா, எந்தெந்த காரியங்கள் செஞ்சா தூங்கக்கூடிய கெமிக்கல் வரும், எந்தெந்த காரியங்கள் செஞ்சோம்னா முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கெமிக்கல் வரும் அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோவை இந்த வீடியோ முடிஞ்சு இன்னொரு வீடியோஸ் எல்லாம் போடுவேன், அந்த வீடியோவில் அதை பற்றி விவரமாக சொல்கிறேன். இப்போ இந்த ஃபிசியாலஜி பற்றி நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, எப்படி தூங்குறாங்க, எப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன கெமிக்கல் நடக்குது, பிரெயின் சிஸ்டத்தில் எப்படி அது வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ தூக்கம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரே மாதிரி தூங்கி எந்திரிச்சிடணும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிடணும்னு நினைக்கிறேங்க. இல்லைங்க, அதுக்கும் என்ன இருக்குங்களா, சில பிரிவுகள் இருக்குது. 2 விதமான ஸ்லீப் இருக்கு. ஒன்னு என்ன தெரியுங்களா, NREM ஸ்லீப்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். இது ஒரு டைப் ஸ்லீப். இன்னொரு ஸ்லீப் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். இந்த 2 ஸ்லீப்பும் சேர்ந்தது தான் முழு தூக்கம். ஒரு மனுஷன் ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரமே தூங்குறான்னு வச்சுக்கங்களேன், இந்த முழு தூக்கத்துல இந்த 2 ஸ்லீப்பும் இருக்கும். எந்த ஸ்லீப்பு எங்க வருது, எவ்வளவு நேரம் வருது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். முதல்ல NREM ஸ்லீப், நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறேன். இந்த NREM ஸ்லீப் என்ன தெரியுங்களா, அதுல 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இந்த ஸ்டேஜ் பாருங்க, இது எப்படி தெரியுங்களா, ஒருத்தர் பைக் ஓட்டுறாரு, பைக் ஓட்டிக்கிட்டே போறாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே 100 கிலோமீட்டர்ல போயிடுவாரா, போக மாட்டார். 10 கிலோமீட்டர், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், அப்புறம் 40, 50 போயிட்டு ரோடு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா 80, 90 போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி இந்த NREM ஸ்லீப், இந்த ஸ்லீப்ல 4 ஸ்டேஜ்ல இதே மாதிரி தான் பிக்கப் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த 4 ஸ்டேஜ் சொன்ன பாருங்க. ஸ்டேஜ் 1
இந்த ஸ்டேஜ் 1ங்கிறது வந்து ஸ்டார்டிங், சும்மா ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும் ஸ்டேஜ் 1ல. ஸ்டேஜ் 1 கடந்துட்டாருன்னா ஸ்டேஜ் 2க்கு போயிடுவார். ஸ்டேஜ் 2 அப்படிங்கிற ஸ்லீப்பில் பார்த்தீங்கன்னா என்னாங்கன்னா ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடும். ஸ்லீப் வந்து அப்படியே பிக்கப் ஆகிட்டு போகும். இந்த ஸ்டேஜ் 2 ஸ்லீப்பில் பார்த்தீங்கன்னா இருதய துடிப்பு, இந்த ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய மூச்சு, அப்புறம் நம்மளுடைய டெம்பரேச்சர் இதெல்லாம் என்ன தெரியுங்களா கொஞ்சம் குறைஞ்சிரும். ரொம்ப சில்லுன்னு ஆயிராது, கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். ஸ்டேஜ் 2 ஸ்லீப். அதுக்கடுத்து ஸ்டேஜ் 3. இதுல வந்து நல்ல பிக்கப் ஆயிட்டு டீப் ஸ்லீப்ல போயிடுவார். நல்ல ஸ்லீப்புக்கு போயிடுவார் ஸ்டேஜ் 3ல. இந்த ஸ்லீப்ல என்னதுன்னா ஹார்ட் ரேட் இன்னும் கொஞ்சம் குறையும், ரெஸ்பிரேட்டரி ரேட் மூச்சு வாங்குறது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும், டெம்பரேச்சரும் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும், மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடும். அப்படியே தொலன்னு அதனுடைய டோன் டைட்டாலாம் இருக்காது, எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடும். இது வந்து ஸ்டேஜ் 3 ஸ்லீப். ஸ்டேஜ் 4ல இன்னும் டீப்பாக போயிடுவார். டீப்பாக போயிட்டு ஸ்லீப்பு முடியும். இது முக்கியம். இந்த 4 ஸ்டேஜ்லையும் எவ்வளவு நேரம் இந்த ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 வந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் அந்த ஸ்லீப் இருக்கும். அதற்கு அடுத்த 4th ஸ்டேஜ் வந்து அது ஒரு 20 to 25 மினிட்ஸ் இருக்கும். அப்போ இந்த NREM ஸ்லீப் என்று சொல்லக்கூடிய ஸ்லீப் டோட்டலாகவே 1.5 மணி நேரம் வருங்க. இல்லைனா சில சமயத்தில் 1.25 மணி நேரம் வரும். இந்த ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவார். அந்த ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா, ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் சொன்னது NREM, நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். அடுத்து இப்போ நான் சொல்ல போறது வந்து ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். இது என்ன ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்? இந்த ஸ்லீப்ல தான் வந்து என்னங்கன்னா கண்ணு அப்படியே கிடுன்னு ஆடிட்டு இருக்கும், இமை மூடி இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த கருவிழி வந்து அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்னு சொல்லுவோம். இந்த ஸ்லீப் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும். இந்த ஸ்லீப் வந்து நல்லா டீப்பா போயிடுவாங்க. இங்க தான் வந்து உங்களுக்கு கனவு வருங்க. கனவு வந்து எப்படின்னா ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும், ரொம்ப அழுகிற மாதிரி இருக்கும், சோகமாக இருக்கும், இல்லை பயங்கரமான கனவாக கூட இருக்கும். ரொம்ப டீப்பாக போவீங்க, அப்படியே டீப்பாக போய் உள்ளுக்குள்ளே போவீங்க, கனவுக்குள்ளேயே போவீங்க. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் எங்கே நடக்குன்னா இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப், REM ஸ்லீப்பில் தான் நடக்கும். ஆனால் இது வந்து எப்படி தெரியுங்களா, சும்மா 1/2 மணி நேரம் தான் இருக்கும். தூக்கம் முடியும் போது தான் கனவு வரும். ரொம்ப நல்லா கவனமாக இருக்கணும். நீங்கள் கனவு வரும்போது வந்து ஆரம்பத்திலிருந்தே வரும்னு நினைக்கிறீங்க, தூங்கி எந்திரிக்கும் போது தான் கனவு வரும். அப்போ இது எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்திலிருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். இது ஒரு சைக்கிளுங்க. இந்த சைக்கிள் முடிஞ்ச பிறகு திருப்பியும் சைக்கிள் 1 ஆரம்பிக்கும். NREM அப்புறம் REM. இந்த மாதிரி ஒரு மனுஷன் தூங்கும் போது இரவுல 4லிருந்து 6 முறை இந்த சைக்கிள் வரும். ஒரு சைக்கிள் எடுத்துக்கிற டைம் வந்து 1.5 மணி நேரம் இல்லைன்னா 1.25 மணி நேரம். அந்த மாதிரி 4 முறை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கிடுவாங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த கனவு என்கிறது தூக்கத்தின் முடிவில் தான் வருது, ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்ல தான் வருது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கு அடுத்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அது என்ன சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னா, அது ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மாதிரி. நீங்க வாட்ச் பார்த்துருப்பீங்க. வாட்ச் வந்து கரெக்டா டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நார்மலா உங்க லைஃப்ல வந்து ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு வேலையை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா இல்லையா? இப்ப காலையில 7 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா 7 to 7:30 வந்து பல்லு விளக்கணும், குளிக்கணும், அப்புறம் அதுக்கு அடுத்து சாப்பிடணும், அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகணும். ஆஃபீஸுக்கு போன உடனே சில வேலைகள்லாம் முடியும். சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுக்கு வந்த உடனே குளிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் விளையாடுவீங்க, இல்லைன்னா டிவி பார்ப்பீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. இந்த ரிதம் இருக்குது பாருங்க, இதுதாங்க சர்க்கேடியன் ரிதம். இதே மாதிரி ரிதம் நம்ம உடம்புலயும் இருக்கு. இந்த ரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகத்துல வந்து பகல்ல ஒரே வெளிச்சமா இருக்கும், நைட் ஆனா இருட்டாயிரும். அப்ப வெளிச்சம் இருட்டு மாறி மாறி இந்த உலகத்துல வருது பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புலயும் மாற்றங்கள் வருதுங்க. இந்த மாற்றங்கள் வருது பாருங்க, இதைத்தான் சர்க்கேடியன் ரிதம் சொல்றாங்க. எப்படின்னா, வெளிச்சமா இருக்கும்போது நம்ம உடம்புல என்ன நடக்குது, இருட்டான பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஸ்லீப்புக்கும் இந்த ரிதத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. நார்மலா என்ன பண்ணுதுங்க, இப்ப வெளிச்சமா இருக்கு, இந்த வெளிச்சமா இருக்கக்கூடிய லைட் என்ன தெரியுங்களா பண்ணுது, இந்த ஒளி கற்றைகள் வந்து கண்ணுக்குள்ள போகுது. கண்ணுக்குள்ள போன பிறகு கண்ணுல இருந்து ஒரு ஃபைபர் இருக்கு, அதுக்கு பேரு ரெட்டினோ ஆப்தால்மிக் ஃபைபர். அந்த ஒளி கண்ணுக்குள்ள போன உடனே அந்த ஃபைபர் என்ன ஆகுது, சிக்னல்ஸை எடுத்துக்கிட்டு நேரா ஒரு உறுப்புக்கு போகுது. ஒரு நியூக்ளியஸ்னு சொல்லுவோம், ஒரு கருன்னு சொல்லிக்கலாமா. அதுக்கு பேரு சூப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ், SCN. அந்த நியூக்ளியஸ்குள்ள போய் அதை ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்புறம் ஹைப்போதலாமஸ்ங்கிற ஒரு உறுப்புக்கு போகுது, பிரெயின்ல. தலாமஸ் போகுது, அப்புறம் கார்டெக்ஸ்க்கு போகுது,
இந்த உறுப்பில், பிரெயினில். இந்த மாதிரி உறுப்புக்கெல்லாம் போன உடனே என்ன ஆகுது, இந்த லைட்டு இந்த எக்ஸைட்டேட்டரி நியூரான்ஸ் என்று சொல்லக்கூடிய தூண்டக்கூடிய அந்த நரம்பை தூண்டி அப்படியே முழிச்சிருக்குதுங்க. இது வேக்கா இருக்கு, அவேக்கா இருப்போம். அப்போ பகல்ல இந்த ஒளிக்கற்றைகள் உள்ளே போகும் பொழுது பிரெயினை தூண்டி நம்ம ஃபுல்லாவே என்ன பண்ணியிருக்கிறோம், முழிச்சிருக்கிறோம். சரிங்களா? ரைட். இது பகல்ல நடக்குது. இரவுல என்ன நடக்குதுங்க? என்ன ஆகுது இரவுல? இரவு லைட்டு குறைஞ்ச பிறகு இந்த டார்க் லைட்டு, இந்த இருட்டு இருக்குது பாருங்க, இருட்டு உள்ள போன பிறகு லைட்டு கட் ஆயிருதுங்க. அப்போ என்னது, லைட்டு கட் ஆன பிறகு என்ன ஆகுது, அது வந்து சிக்னலை உள்ள அனுப்புது. சிக்னலை உள்ள அனுப்பிச்சு அது என்ன பண்ணுது, நேராக கண்ணிலிருந்து, நான் சொன்ன பாருங்க நியூரோ ஆப்தால்மிக் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த ஃபைபர்ஸ் வழியா அப்படியே உள்ள போய் எஸ்சிஎன் என்று சொல்லக்கூடிய நியூக்ளியஸ் போய் பிரெயினில் ஒரு கிளாண்ட் இருக்கு, அதுக்கு பேர் பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளாண்டை போய் ஸ்டிமுலேட் பண்ணுதுங்க. அந்த கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த கிளாண்டிலிருந்து ஒரு திரவம் வந்து அப்படியே வெளியே வருது. அதுதான் வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு திரவம். அந்த ஹார்மோன் அது வெளியே வந்து என்ன பண்ணுது, திரும்பவும் பிரெயின்ல இருக்கக்கூடிய எஸ்சிஎன் என்று சொல்லக்கூடிய நியூக்ளியஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸ்டிமுலேட் பண்ண பிறகு தூக்கத்தை உண்டு பண்ணுது. இந்த ரிதம் இருக்குது பாருங்க, இது ரிதத்தை தான் சர்க்கேடியன் ரிதம்னு சொல்றோம். அந்த இரவு ஆன பிறகு அந்த வெளிச்சமானது, இரவுல வந்து வெளிச்சம் இருக்காது, கட்டான பிறகு அது கண்ணு வழியா உள்ள போய் அதை வந்து பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அதை ஸ்டிமுலேட் பண்ணி மெலட்டோனின் என்று சொல்லக்கூடிய திரவத்தை உண்டு பண்ணி அது தூக்கத்தை நமக்கு வர வைக்குது. இதே மாதிரி தான் எல்லா விலங்கினங்களும் எல்லா உயிரினங்களும் இரவுல தூங்குறதுக்கு காரணம், இருட்டான பிறகு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துடும். மனுஷன் மட்டும்தான் இருட்டான பிறகும் வெளிச்சத்தை உண்டு பண்ணி, செல்ஃபோன் வச்சுக்கலாமா, இல்லை படிக்கிறதுக்கு இல்லை டியூப்லைட்டை போட்டுக்கிறோமா, எல்லா இடத்திலும் லைட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோமா, அப்படி வெளிச்சத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணுது, நம்மளுக்கு தூக்கத்தை வர வைக்காம பண்ணுதுங்க. இந்த ரிதம் பாருங்க, இதை மெயின்டைன் பண்ணணும்னா இது சரியாக நம்மளுக்கு தூக்கம் வரும். நான் இந்த வீடியோவில் பொதுவாக ஒரு சிம்பிளாக தூக்கம்னா என்ன, அது எங்கேருந்து வருது, நரம்பு மண்டலத்துக்கு தூக்கத்துக்கு என்ன ஒரு லிங்க் இருக்குது, சர்க்கேடியன் ரிதம்னா என்ன, எப்படி வெளிச்சம் இருட்டு தூக்கத்துக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அந்த வீடியோவை இதில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் தூக்கத்தை பற்றியான ஒரு அடிப்படை கருத்துக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தூக்கத்தினால பலன் என்ன, தூங்கலைன்னா என்ன மாதிரி வியாதிகள் வரும், தூக்கம் அதிகமாக தூங்கிட்டா என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோக்களில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் எதாக இருந்தால் போடுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பூபதி ஜான். வணக்கம்.